எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தரித்திரத்தில் நடத்துகிற தேவன் அல்ல, நம்மை பட்டினி போடுகிற தேவனும் அல்ல. நாம் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஏசாயா 58:11 பார்த்தீங்கன்னா, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே போல இந்த முழு வேதாகமத்திலும் தேவன் வைத்திருக்கிற ஒரு உதாரணம் இந்த முழு உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சாட்சியாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அப்படியானா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னா என்ன அர்த்தம்? நீ பசியா பட்டினியா இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நீ திருப்தியா புசிக்கும்படி அவர் உன்னை போஷிப்பார்னு அர்த்தம். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்ச காலத்துல எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னாரு, என் வாக்கின்படி தேசத்துல இனி மழை பெய்யாது போ. அப்ப பஞ்ச காலம் வந்துட்டு, இப்ப அந்த பஞ்ச காலத்துல எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் போஷிக்கணும். என்ன பண்றாரு? கேரித்தாற்றண்டையில போய் உட்காருன்ட்டார். ஒரு ஆத்தங்கரையில போய் உட்கார்றாரு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆத்தங்கரையில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு யாரு கொடுப்பா? பாருங்க, ஆண்டவர் ஒரு காகத்தை ஏற்பாடு பண்றாரு. அது டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுக்கு. நம்ம பச்சை இறைச்சியை சாப்பிட முடியுமா? நம்ம பச்சை இறைச்சியை சாப்பிட முடியாது. அப்போ வேக வச்ச இறைச்சியை கொண்டு போய் கொடுக்கு. யோசித்து பாருங்க, ஒரு காகம் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, காலையில மட்டும் இல்லை, காலையிலையும் சாயங்காலமும் அந்த கேரித் ஆற்றில் தண்ணி வச்சுக்கிற வரைக்கும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசம் கழிச்சு அந்த தண்ணி வச்சு போகுதுன்னு வைங்களா, அப்ப அந்த ஒரு மாசமும் காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்து போசிக்கு. மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. என் கணவருக்கு வேலை இல்லையா? கவலைப்படாத, உன் தேவை சந்திக்கப்படும். ஐயா, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, கவலைப்படாத, நீ கடன் இல்லாம சாப்பிடுவா. ஐயா, எனக்கு போதுமான வருமானம் இல்லை, பயப்படாத, உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு பண தேவை சந்திக்கப்படும். இந்த உலகத்துல நான் பார்க்கிற ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? கையால் வேலை பார்ப்பான், ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 500 ரூபா 600 ரூபா சம்பளம் வாங்குவான். பீடி சுத்துவாங்க, வாரத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் வரும்போது பாருங்க, ஒரு 3 லட்சம் ரூபா செலவழிச்சு திருமணம் நடத்துவாங்க. எங்க இருந்து பணத்தை சந்திக்கப்படுது? இந்த உலகத்துல எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க, சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல உட்காந்து வாடகை கொடுக்க வழி இல்லாம, யோசித்து பாருங்க, எவ்வளவோ கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருந்தாலும் அவங்க பிள்ளைகள் படிக்காங்க, இல்ல அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கு, அவங்களும் ஏதாவது சின்ன காரியங்களை செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நமது கண்கள் பார்க்கிறது. அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக அவனை போஷிக்கிறார். பிரியமானவர்களே, இதை எதுக்கு சொல்றேன்? உன் வாழ்க்கையில மகா பெரிய வறட்சி வந்தாலும் என் தேவன் உன்னை திருப்தியா போஷிப்பார். ஏனோ தானோ இல்லை, திருப்தியா போஷிப்பார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கும்படி கொழுப்பான ஆகாரங்களை தருவார். பாருங்க, கேரி தாற்றில் தண்ணி வத்திச்சு ஆண்டவர் சொல்றாரு, சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவையை வச்சு போசி. சாரிபாத்துக்கு வந்தா அவளே ஒருபடி மாவு வச்சிருக்கா, ஒரே நாள்ல முடிஞ்சு போயிரு. 2 அப்பத்தை சுட்டா மாவு க்ளோஸ். கொஞ்சோல என்ன இருக்கு? அந்த அப்பத்தை சுடுறதுக்குதான். ஆனா ஆண்டவர் அங்க பாத்தீங்கன்னா காகத்தை அனுப்பல, மாவு எடுக்க எடுக்க வருது. பஞ்ச காலத்துல திருப்தியா போஷிக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்றார். நம்ம ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் கண்களுக்கு முன்பு ஆசீர்வாதத்துக்கு வழி இல்லை, ஆனால் உமது வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வருகிறது. மகா வறட்சியான காலத்திலும் எங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக, அவர்கள் களஞ்சியங்களை நிரம்பி வழிய பண்ணுவீராக, அவர்களுக்கு வேண்டிய நன்மையை ஆசீர்வாதத்தை ஆகாரத்தை பரத்திலிருந்து கொடுப்பீராக.
உமது பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி, உமது பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, உமது பிள்ளைகள் மனுஷனுக்கு முன்பு ஆண்டவரை கூனி குறுகி நின்று விடாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மேன்மையடைய செய்கிறேன். உமது அன்பின் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் தருகிறேன். இவர்கள் வாழ்ந்து மகிழ்ந்து சுகமாயிருப்பார்களா. உடைய பிள்ளைகளின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கட்டும். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க ஆத்துமா திருப்தியாகும். God bless you.